கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை அவளோடு கேட்க போகிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் கவலை, கண்ணீர், வேதனை, நெருக்கம் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். கவலைப்படாதுங்க. எல்லாரும் விட்டும் துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கம் சந்தோஷம் மாறப்போகுது. இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனம் 1 நாளாகவும் 17வது அதிகாரம் 14வது வசனம். அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு ஆலயத்தில் நிலைக்க பண்ணுவார். ஆண்டவர் சாலமோனை குறித்து சொல்லுகிறார், அவன் என் ஆலயத்தில் என்றைக்கும் நிலைத்திருப்பான். என் ஆலயத்தில் என்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தர் நமக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்தை கொடுக்கிறார். அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஒரு சபையாய் உருவாக்கி அந்த சபை கூடி ஆராதிப்பதற்கு ஆலயத்தை கொடுக்கிறார். அதாவது ஜெப வீட்டை கொடுக்கிறார். அந்த ஆலயத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். சங்கீதத்தில் வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பாங்களாம். பசுமையும் புஷ்டியுமாக இருப்பாங்களாம். ஆனால் அநேகர் நிலைத்திருப்பதில்லை. ஆலயத்தில் நிலைத்திருப்பதில்லை, தரிசனத்தில் நிலைத்திருப்பதில்லை, சபையில் நிலைத்திருப்பதில்லை. ஓடிட்டே இருப்பாங்க. அதாவது இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தரிசனம் இல்லை. ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாருங்கிற ஒரு தெளிவில்லை. அப்படி ஓடிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவோம்? யோசித்து பாருங்கள். எங்கே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை நடத்த ஆரம்பிக்கும்போது தெளிவான ஒரு தரிசனத்தில், ஒரு சபையில், ஒரு ஆலயத்தில், ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நடக்கிற ஒரு ஐக்கியத்தில் சரியாக இணைப்பார். வேதத்தை உறுதிப்படுத்துகிற ஐக்கியத்தில். ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் அப்போஸ்தலரோடு சீசலோடு கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். வேதத்தில் இருக்கிற வசனத்தை உறுதிப்படுத்துகிற, வசனம் உண்மையானது என்று அதை உறுதிப்படுத்தி நிரூபிக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிற ஒரு சபையில் கொண்டு அமர வைப்பார். அதில் உட்கார்ந்து தெளிவாக கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அங்கங்கே ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு முடிவெடுங்க. சந்தேகம் இருந்தால் ஜெபத்தில் வைத்து நாங்கள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த ஆலயத்தில் இருக்கணும், எந்த ஊழியத்தில் இருக்கணும்னு ஒரு தெளிவுக்குள்ளே வாருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க. அன்பாண்டவரே, சாலமோனை ஆலயத்திலே நிலைத்திருக்க பண்ணுவேன் வாக்கு பண்ணினீங்க. சாலமோன் அப்படியே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினதையும் எருசலேம் ஆலயத்தில் நிலைத்திருந்ததையும் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பாங்கன்னா ஒரு நிலையான இடத்துல, நிலையான தரிசனத்தில், நிலையான ஊழியத்தில், நிலையான ஒரு ஆலயத்தில், நிலையான ஒரு மேய்ப்பனுக்கு கீழாய் இருந்து ஆண்டவரே வளர, கனி கொடுக்க, கர்த்தருடைய சித்தம் செய்ய, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கிருபை தார். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். சமாதானருக்கு சமாதானத்தை கொடு. ஆண்டவரை பல நிலைகளில் அங்கலாய்ப்போடு தனித்து எதை செய்தும் வாய்க்காமல், எந்த முயற்சி எடுத்தாலும் அது வாய்க்காமல் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்க. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கிடுங்க. நீர் அப்படி செய்து விட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.